ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்களும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம். நேற்று சொல்லியிருந்தேன்ல, நேற்று வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன். நான் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் புடி அடிக்கும்போது ரொம்ப ரொம்ப கஷ்டமான வேலைங்க இது. நான் எந்த பேக்கும் கட்டை பேக் கூட இந்த அளவுக்கு பயப்பட மாட்டேன். ஆனால் இது சாதா பேக்கு, அதுக்கு நான் பயப்படுறேன். அப்படின்ற பேக் எந்த பேக்குன்னு சொல்லிட்டு காமிக்கணும் பாருங்க. நான் புடி அடிக்கும்போது கூட உங்ககிட்ட காமிச்சிருப்பேன், ஆனால் பேகு காமிக்கல. இங்கே பாருங்க, என் மிஷின் சைஸுக்கு இது சாதா பேக் தாங்க. பாருங்க, சின்ன பேக் எப்பவுமே சின்னதாக வரும். இந்த மாதிரி வந்து கோவில் டைம்ல வந்து பெருசா கொடுப்பாங்க. இங்க பாருங்க, இது திருமண தாம்பலம் தாங்க. கல்யாணத்துக்கு இவ்வளவு பெருசு கொடுத்துருக்காங்க பாரு. எப்படி தாம்பலத்துலாம் இவ்வளவு பெருசு வரவே வராது. இவ்வளவு நாள் வந்து கோவில் கும்பாபிஷேகம் அந்த மாதிரி தான் பெரிய பேக் கொடுப்பாங்க. இப்ப பார்த்தா இவ்வளவு பெரிய பேக் கொடுத்துருக்காங்க. இது வந்தா மட்டும் எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா தைக்கிறதுமே கஷ்டம், திருப்பத்து கஷ்டம். இவ்வளோ நேரமாக நான் வந்து ஒரு 150 கூட புடி ஏற்றலை பாருங்க. நேற்றுக்கெலாம் நான் வந்து ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு 300 பேக்காவது புடி ஏற்றிருக்கணும். கை வலிக்குது, வரலெல்லாம் வலிக்குது இதை ஹேண்டில் பண்ணுறது. ஏன்னு சொல்கிறவாங்க. உங்களுக்கும் நீங்கள் யாராவது பேக் தைக்கிறவங்க இருக்கீங்கன்னாக்கா கண்டிப்பாக தெரியும். இந்த பேக் நீங்கள் தைச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி தைக்காமல் இருந்தீங்கனாலும் சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதில் என்ன கஷ்டம்னு சொல்லிட்டு பாருங்கள். பாருங்கள், பெரிய பேக்காக இருக்கிறது முதல் விஷயம் ஹேண்டில் பண்ணலை. இப்படி கீழே தள்ளிக்கிறோமா, அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், மடிக்கும்போது அப்படியே அட்டை மாதிரி இருக்குங்க. இது இங்கே பாருங்கள், செம்மையாக அட்டை மாதிரி இருக்கும். இப்படி மடிச்சிட்டு சவுண்டு பாருங்கள், மொட்டை சாஃப்டாக சவுண்டு அப்படியே மொட்டை ஒரு மாதிரி கேட்கும். பாருங்கள் இருக்கிறாருங்க. அப்படி பாருங்கள், மார்க்கிங் லைட்டாக தான் இருக்குது, உங்களுக்கு தெரியாது வீடியோவுக்கு. இப்படி அடிப்போன்னா நல்லா அடிச்சுனே வருவோங்க. பாருங்க, இப்படி அடிச்சுனே வரும். கொஞ்சம் ஃபாஸ்ட் எடுத்தோம்னா என்ன ஆகிடும்னாக்கா த்ரெட்டு கட் ஆகிடும். இந்த விரல் தாங்க எனக்கு பயங்கரமாக வலிக்கும். பாருங்க, இதில் இந்த விரலில் தான் நான் ஹேண்டில் பண்ணுறேன். நான் அது சுற்றி இருக்கும்போது ஒருத்தர் கூட கேட்டிருந்தீங்க, இங்கே டச் பண்ணாமல் நீங்கள் எப்படி தைக்கிறீங்கன்ட்டுங்க. பெடல் மூலியமாக தான் ஹேண்டில் பண்ணுறேன். இதில் இந்த பேக் உங்களுக்கு பொறுமையாக புரியும். ஏன்னாக்கா நானே நினச்சா கூட இதில் ஃபாஸ்ட்டாக அடிக்க முடியாது. அதே மாதிரி வந்து நீடில் பற்றி கேட்டிருந்தீங்க, எத்தனை நம்பர் போடுறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி மாற்றணும்னு சொல்கிறாங்க. அதனால் எனக்கு இதுவே செட் ஆயிடுச்சு. நான் வந்து பித்தளை ஊசியிலே 16ஆம் நம்பர் தான் போடுறேன். பேகுமே தைப்பேன், துணியுமே தைப்பேன், மாற்றலாம் மாட்டேன். நான் அப்படியே ரெண்டுமே ஒரே நேரத்தில் அடிப்பேன். நான் கண்டிப்பாக நீங்கள் பண்ணுங்க, பிரச்சனை கிடையாதுங்க. கட் ஆயிடுச்சு பாருங்க, கொஞ்சம் பாஸ்ட் ஏற்றினா போதும், இதே கட் ஆகிடும். இதுதான் இதில் பிரச்சனையே. யாராவது பேக் தைக்கிறவங்க இருந்து இதை எப்படி நான் தைக்குது, ஏன்னா நான் வந்து ஒரு இதை ட்ரிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். தான் என்னால் இவ்வளோ தொலைவாது அடிக்க முடியுது. இல்லை அது த்ரெட்டு கட் ஆகும். ஏன்னா அவ்வளோ கிணம் இது மொட்டை இருப்பாங்க. சவுண்டு கூட அப்படி கேட்கும், செம்மையாக மொட்டான்னு இருக்கும். அதனால் சொல்கிறேன் பாருங்க. இதை நான் சொல்கிறேன் இல்லை, என்னோட டிப்ஸ் இங்கே வச்சு இந்த கிளாஸ் ஆயில் 100 இந்த ஈரப்பதம் வந்து ஆயில் பதம் இருந்துக்கினே இருக்கிறது தான் என்னால் ஒரு 2 பேக்காவது அடிச்சுட்டு அப்புறமா த்ரெட்டு கட்டானா கூட நான் எடுத்து போட வேண்டியதாக இருக்குது. இது கண்டி இல்லைனாக்கா ஒரே ஒரு இன்ச்சு கூட நம்ம போக முடியாது. அப்படியே கட் ஆகிட்டே இருக்கும் த்ரெட். ஏன்னா மெல்ட் ஆகும். இந்த த்ரெட்டு வந்து மெல்ட் ஆகும், ஹீட் ஆகுது இல்லை. இந்த பீஸ் போகும்போது ஹீட் அதிகமாகும் போது நீடில் சூடாச்சுன்னா த்ரெட்டு கட் ஆகும். இப்போ இந்த ஆயில் பதம் இருக்கும்போது என்ன ஆகுனாக்கா அவ்வளோ சீக்கிரத்தில் ஹீட் ஆகாது. அதுதான் இதில் டிப்ஸ். இதோட இது யாராவது பேக் தைக்கிறவங்க இருக்கீங்கன்னாக்கா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இது ஓகே ஆகும். ஏன்னா இதை வந்து நான் ஒரு 4 வருஷமாக ட்ரை பண்ணிருக்கிறேன். அதுக்கு முன்னாடியும் வந்து ஷூ கம்பெனி
போது நான் நிறைய யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால் இது உங்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். இந்த டிப்ஸை நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு நான் ஃபினிஷிங் எடுத்தும் சேர்த்து இதில் ஆட் பண்ணுறேன். இது முதல்ல முடிச்சுட்டு வந்துடுறேன் நான். கீழே போகிறோம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து புடி ஏற்றியாச்சு. நான் இப்போ வந்து ஃபினிஷிங் எடுக்க போகிறேன். அது எவ்வளோ கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். இங்கே பாருங்கள், இவ்வளோ அகலமாக இருக்குமா? எப்படி சவுண்டு பாருங்கள், மொடன் கேட்கும் பாருங்கள் சவுண்டு. அவ்வளோ திக்னஸ்ஸு. இவ்வளோ லாங், என் கை கரெக்டாக ஒரு இது வருது. இங்கே பாருங்கள், இதுதான் இது வச்சு ஹேண்டில் பண்ணலாம். இது வந்து கட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா? கொஞ்சம் ஃபாஸ்ட் எடுத்தால் த்ரெட்டு கட் ஆகும். இதில் இதுதான் விஷயமே. இப்படிதான் இது கூட முடிச்சிட்டேன் ஒரு வகையாக. இன்னும் இதுதான் இருக்குது, கொஞ்சம் தான் இருக்குது. முடிச்சுட்டு திருப்பணும் இன்னும், அதுதான் மெயின் டாஸ்க். நான் திருப்பூர் வீடியோ இதில் ஜாயின் பண்ணிக்கிறேன், பாருங்கள். அது எப்படி இது பண்ணுறேன்னா அதே மாதிரி இந்த ஃபினிஷிங் வீடியோவும் பாருங்கள். ஃபாஸ்டெல்லாம் அடிக்க முடியாது, ஸ்லோவாக தான் அடிக்கணும். இல்லைனாக்கா சவுண்டு பாருங்கள், கேட்குதான்னு தெரியல. அப்படியும் திக்னஸ், அவ்வளோ திக்னஸ். நார்மல் பேக்னா கொஞ்சமாக இருக்கும், அடிப்போம். இது இவ்வளோ பெருசாக இருக்குது. நான் திருப்பிட்டு கூட அந்த பேக் சைஸை காமிக்கிறேன் அதே மாதிரி. சித்தி கிருஷ்ணா கம்னு சொல்லு.
சரி. சரி, போதுமா சித்தி? அதான் ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். அதேமாதிரி பேக் தைக்கிறவங்களுக்கு தெரியும் இந்த பேக் கஷ்டமாக ஈஸியானது. ஸ்டார்டிங்கில் இருக்கிறவங்க, அதாவது கற்றுக்க போகிறன்றவங்களுக்கு சொல்லிக்கிறேன். முன்னாடியே வந்து இதோட எப்படி சொல்கிறது டீட்டெயில்ஸ் சொல்லிட்டேன் நான். ஏன்னா இந்த பேக் வந்தால் எப்படி ஹேண்டில் பண்ணணும், அதை எப்படி இது பண்ணணும்னு சொல்லிட்டு, ஏன்னா நான் பார்த்தோன்னே பயந்துடக்கூடாதுல்ல. அதனால தான் என்னுடைய ஒப்பீனியன் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரியே என்ன டவுட்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து கேளுங்க. புதுசாக யாரும் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பெல் பட்டன் தட்டி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், பாய்.